டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைகளில் போடக்கூடிய மசால் வடையையும் போண்டாவையும் சேர்த்து ஒரே டேஸ்ட்டில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. மசால் வடையோட மொறுமொறுப்பும் போண்டாவோட சாஃப்ட்னஸும் இந்த ஒரு வடையில் அடங்கியிருக்கும். சாயந்தர நேரங்களில் இந்த மாதிரி ஒரு மசாலா போண்டாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பப்பா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து டீ கடை மசால் போண்டா அதான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு 20 கிராம் இருக்கும். அதாவது 5 ரூபாய் இஞ்சி. 5 ரூபாய்க்கு இஞ்சி கேட்டால் அவ்வளோ தான் தருவாங்க. நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா வெட்டி அதையும் நம்ம ஜாரில் சேர்த்துருவோம். ஒரு 8 பச்சை மிளகா இருக்குது. அது 5 ரூபா பச்சை மிளகா தான். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். வெள்ளைப்பூண்டு பெரிய பல்லாக எடுத்திருக்கேன். ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். இது 10 ரூபா வெள்ளைப்பூண்டு. அதையும் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அடிக்கிற அளவுக்கு நல்லா வெட்டி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துருங்க. ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம். இதை நம்ம வந்து 1-2 அடிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த பெருஞ்சீரகம் எல்லாம் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம டீ கடை மசால் போண்டாவுக்கு நம்ம வந்து பட்டாணி பருப்பு இப்படி தான் இருக்கும். அந்த கடலை பருப்போட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். இதை நம்ம வந்து எல்லா பலசர கடையிலையும் கிடைக்கும். எல்லா பலசர கடையிலையும் கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க. உங்கள் ஊர் பெரிய பலசர கடை ஹோல்சேல் கடையிலலாம், ஏன்னா எல்லா டீ கடைக்காரங்களும் எல்லா ஹோட்டல்காரங்களும் இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கி அதில் தான் வடை போடுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விசாரித்து வாங்கி நமக்கு அந்த பட்டாணி பருப்பில் போட்டால் தான் நமக்கு அந்த வடை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், நல்லா வரும். அப்போ வந்து கடலை பருப்பில் போடும்போது கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கும். அது வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டு அதில் வராது. அதனால தான் நம்ம குறிப்பாக அந்த பட்டாணி பருப்பே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பட்டாணி பருப்பில் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்துருக்கோம் பட்டாணி பருப்பு. அது இடையில வந்து 1/2 கிலோ. அதில் வந்து ஒரு 1/4 கப்பு போல் நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 1/4 கப்புனா ஒரு 50 கிராம் வரைக்கும் உளுந்து இருக்கும். அந்த உளுந்தை உள்ளே சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் நல்லா இந்த அளவுக்கு ஊறின பிறகு தண்ணியை நல்லா வடிச்சிடணும். அலசிட்டு தண்ணியை நல்லா வடிச்சாச்சு. இப்போ வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு அடிச்சு வச்சுருக்க பெரிய மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எந்த அளவுக்கு நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ நம்ம இது 3 ரவுண்டாக போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பாதி அளவு கூட போடுங்க, போதும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம நம்ம ஏற்கனவே அந்த ஊர்ன அந்த வடிகட்டி வச்சுருக்க அந்த ஏற்கனவே அந்த இருக்கிற தண்ணியிலேயும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு மாதிரி பல்ஸ் மூடில் வச்சு விட்டு விட்டு அடித்து அந்த என்ன பக்குவத்தில் இருக்குன்றதை நான் அரைச்சிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருக்கும் நைஸாக. ரொம்பையும் பருப்பாலாம் தெரிய வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதே மாதிரி இருக்கிற மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சிட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த மசாலு போண்டாவுக்கு வந்து டீ கடை மசால் போண்டாவுக்கு வந்து பொதுவாக வந்து பட்டாணி பருப்பு மட்டும்தான் போட்டு நம்ம அரைப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம உளுந்து போட்டு அரைக்கும் போது இதில் ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக நல்லா அருமையாக இருக்கும். அதில் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஆகும். அதாவது உளுந்தும் பட்டாணி பருப்பு சேர்த்து செய்கிறது. இது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அதுக்கு இந்த மாதிரி இப்போ செய்கிறதுக்கு வசதியாக ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து எல்லா பருப்பையும் நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்ச பிறகு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிளகா பூண்டு இஞ்சி, அதை அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு உள்ளே போட்டு பிசைஞ்சு நல்லா உள்ளே வெந்து வரும்போது நல்ல வாசனையாக சாப்பிட அருமையாக இருக்கும். பச்சை மிளகா வெட்டி போடனாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி அடித்து போடனாலும் போட்டுக்கலாம். மல்லி இலை நல்லா பெரிய கொத்தா எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிட்டு தாராளமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் அதே மாதிரி தான். இந்த வடைகளுக்கு போடும்போது கருவேப்பிலை மல்லி எல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நம்ம வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். நம்ம ஊரில் இன்றைக்கி இல்லை 80 ரூபாயில் இருக்குது. ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் 60 ரூபாயும் விற்கிது. உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த 20 ரூபா வெங்காயத்தையும் நல்லா பொடுசாக வெட்டிட்டு இந்த மாதிரி வெட்டி உள்ளே சேர்த்துருங்க. வெங்காயம் எவ்வளோக்கு நம்ம இந்த மசாலா வடையில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ மீடியம் சைஸெல்லாம் 1/4 கிலோ ஒரு 4 வெங்காயம் இருக்கும். 4 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம நல்லா உள்ளே சேர்த்துடலாம். சின்ன சீரகம் 1 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், தூளுப்பு 1 டீஸ்பூனு. அப்படி கையில் தட்டிட்டு நல்லா எல்லாத்தையுமே உள்ளே போட்டு இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ நல்லா போட்டு எல்லாத்தையுமே வெங்காயத்தோடு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இருக்கிறதே போதும். பொதுவாக வந்து நம்ம போண்டா போடும்போது உளுந்து வந்து 1/4 பட்டாணி பருப்பு 3/4 போட்டு நல்லா அதை வந்து லூஸாக ஓட்டுவோம். லூஸாக ஓட்டி அதை வந்து ஒரு உளுந்தோட பதத்துக்கு ஆட்டி நம்ம அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுப்போம். அது போண்டா. ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம பருப்போட உளுந்தையும் போட்டு நம்ம ஒரு மசாலோட ஸ்டைலில் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டாலும் நமக்கு சூப்பராக டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு வடையை
நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு நமக்கு நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடு வந்து எப்படி இருக்கணும்னா, சூடு வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்கக்கூடாது, ஓவரா இருக்கக்கூடாது. சூடு வந்து நல்லா ஓரளவுக்கு மீடியமா இருக்கணும். அடுப்பை மீடியமாவே வச்சுக்கோங்க. ஏன்னா இது போடும்போது உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரணும். அதுக்காக நம்ம சீக்கிரம் ரொம்ப எண்ணெயை சூட வச்சு போட்டோம்னா மேலே வந்துடும், உள்ள வேகாதுல்ல. தண்ணியை போட்டுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. லேசாக அந்த அளவுக்கு சின்ன உண்டியாவே போடுங்க. போட்டுட்டு அப்படியே எடுத்து உள்ளங்கையில் வைங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படி கொத்து நாக்கில் ஒரே அமுக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தாலே போதும். நல்லா நமக்கு ரொம்பையும் சப்பையாக போடணும்னாலும் வேண்டாம், அந்த அளவுக்கு போட்டாலே போதும். அப்படி மெதுவாக எடுத்து உள்ளே இறக்கிடுங்க. கொஞ்சமாக அப்படி மாவு எடுத்து அப்படியே லேசாக ஒரு உருட்டி அப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு லேசாக ஒரு அமுக்கு, அவ்வளோதான். இந்த உள்ளங்கையில் ஒரு அமுக்கு அமைக்கி அப்படியேவும் மெதுவாக உள்ளே இறக்கிடுங்க. நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா உருட்டி நல்லா லேசாக தட்டிட்டு அப்படியே உள்ள எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம போட்ட உடனே எல்லாம் பரட்ட வேண்டாம். ஏன்னா போட்டு நல்லா இந்த மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவு இதெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இதெல்லாம் இன்னும் அப்படியே அந்த மாவாவே கிடக்கும். நம்ம கம்பி போட்டோம்னா உடஞ்சிரும். அதனால அந்த லைட்டாக போட்டதை மட்டும் நம்ம அந்த மாதிரி லைட்டாக புரட்டி விட்டுக்கலாம். போட்டதை மட்டும் அப்படியே ஒரு கம்பிட்ட நம்ம புரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு சைடு நல்லா வேகட்டும். என்ன உடஞ்சிரும். நம்ம உடஞ்சி அப்படியே அப்புறம் உதிரி ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளேவும் எண்ணெய்க்குள்ளேயும் நல்ல பொறுமையாக மெதுவாக வேகணும். மீடியமான ஹீட்டில் ஒன்று போல வேகணும். பார்த்தா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இருக்கும். இந்த 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு தடவை புரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி போட்டு அது எப்படி என்ன நிலமையில இருக்குன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாகவும் நல்லா பருப்பு நல்லா வடை வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும். மீடியமான ஹீட்லேயே வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு ப்ரௌனாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வெந்து வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஓகே, நல்லா கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. 6 நிமிஷத்தில் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம முழு வெந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பபுள்ஸ் லைட்டாக அந்த மாதிரி வரதான் செய்யும். ஏன்னா அது உள்ள வரைக்கும் வேகணும்னா நமக்கு மேலே இருக்கிறதுல ரொம்ப கருகலாயிரும். இந்த அளவுக்கு நமக்கு வெந்தாலே போதும். நமக்கு உள்ள வரைக்கும் அது வெந்திருக்கும். நம்ம ஆற வைக்கும்போது எடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். டீக்கடை மசாலா போண்டா நல்லா குண்டாகவும் நல்லா அருமையாக சூப்பராக தயாரிக்கும். மேலே நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்து அப்படியே உள்ளுக்கு நல்லா அருமையாக இருக்கு. அப்படியே சாப்பிட்டு பார்ப்ப விடுதுன்னு. அந்த பட்டாணி பருப்புல போட்டாலே அந்த டேஸ்ட் வந்து அந்த வடைக்கு டேஸ்ட் வந்து நல்லா அலாதியான டேஸ்ட், நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு டீக்கடை மசாலா போண்டா டைப்ல ஒரு உளுந்தும் நம்ம பட்டாணி பருப்பும் சேர்ந்த ஒரு கலந்த கலவையில் சூப்பரான ஒரு வடை ரெடி ஆயிருக்கு. இதே போல நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.